ரேகா 10th படிக்கிற ஒரு மாணவி. இன்று ஸ்கூல்ல ரிசல்ட் டே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபுல் மார்க், இன்டர்னல் மார்க் செலிப்ரேஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரேகா மனதிற்குள் ஒரு கவலை. கொஞ்சமாவது அதிக மார்க் வந்திருக்கணும், நான் டாப் ஆகணும். அந்த டிசப்பாயின்மெண்டோட அவள் வீட்டுக்கு வருகிறாள். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் பேக்கை ஒரு மூலையில போட்டு மார்க் ஷீட்டை டேபிள் மேல கோபத்துடன் வைக்கிறாள். நாளெல்லாம் மெஷின் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு காசு, ரேகாவோட படிப்பு, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவளோட அம்மா தையல் பண்ணிட்டு இருக்காங்க. ரேகா முகம் பார்த்த உடனே கேட்கிறாங்க, எக்ஸாம் எப்படிமா இருந்துச்சு? மார்க் ஷீட் கொடுப்பாப்போம். ரேகா சற்று படபடப்புடன், சாதாரணமாதான், பெருசா ஒன்றும் இல்ல. நீங்க பிஸியா இருக்கீங்களே, வேண்டாம். ஆனாலும் அம்மா தன் வேலையை விட்டுவிட்டு மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்தாங்க. அம்மாவின் கண்கள் சந்தோஷத்தில் நிறைந்தன. அடடா, இவ்வளவு நல்லா எழுதிருக்கியே, நம்ம வீட்ல இதே ஒரு பெரிய விஷயண்டா. ஆனா ரேகாவோட மனசு அமைதியாகவில்லை. எல்லாரும் டியூஷன், கோச்சிங் எல்லாம் போறாங்க, எனக்கு எதுவுமே இல்ல. நான் இன்னும் டாப் வரல. நீங்க என்ன பண்ணீங்க என் ஃபியூச்சருக்காக? அந்த ஒரு வார்த்தை. அம்மா கேட்டதும் அவங்க சிரிப்பு காணாமல் போய்விட்டது. ஒன்றும் சொல்லாமல் கிச்சனுக்குள் போயிட்டாங்க. ரேகாவோட முகத்தில் இன்னும் கோபம். அந்த இரவு வீட்டில் எல்லாரும் தூங்க போற நேரம். ரேகா மேசையில புக்ஸ் ஓபன் பண்ணிட்டு சும்மா பேஜஸ் திருப்பிக்கிட்டு இருந்தா. அப்பொழுது நோட்புக்குக்குள் மடிச்சு வச்சிருக்கும் ஒரு சின்ன பேப்பர் நோட் அவள் பார்த்தாள். அதை திறந்து பார்த்தவுடனே அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அந்த நோட்டில் அம்மாவோட கையெழுத்து. ரேகா, தினமும் 4 மணி நேரம் மிஷின் ஒட்டி 3 வீட்டுக்கு தையல் பண்ணி உனக்கு மாதம் ஃபீஸ் சேமிச்சேன். டியூஷன் வைக்க முடியல. ஆனா உன்மேல் நம்பிக்கை வைத்திருந்தேன். இன்டர்னல் மார்க்கை ஆசிரியர்கள் கொடுத்தாங்க. நம்பிக்கை மார்க் நான் கொடுத்தேன். உன் அம்மா. அந்த வரிகளில் மெஷின் ஓசை, உழைப்போட நினைவுகள் எல்லாம் ரேகா மனசுல ஃபுல்லா ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் நெஞ்சு சற்று நொந்தாலும் உள்ளுக்குள் ஒரு புதிய புரிதல் வந்துச்சு. மறுநாள் காலை அம்மா மீண்டும் டெய்லரிங் மிஷின் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. ரேகா மெதுவா பின்பக்கம் இருந்து போய் அம்மாவின் கையை பிடித்துக் கொள்கிறாள். அம்மா, நான் நேற்று தவறாக பேசிவிட்டேன். என் மார்க்களை விட நீங்கள் தினமும் தாங்குற உழைப்புதான் பெரியது. அம்மா சிரிச்சு கையோட மேல் கை வைக்கிறாங்க. அந்த நாளே ரேகா தனது நோட்புக்கின் முதல் பக்கத்தில் எழுதுகிறாள். இன்டர்னல் மார்க் டீச்சர் கொடுத்தது. எட்டர்னல் மார்க் அம்மா கொடுத்தது. ஆர்டினரி மதிப்பெண் ஷீட்டுக்கு பின்னால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி அம்மா உழைப்பு இருக்குது. மார்க்ஸ், ரேங்க், டாப்பர் எல்லாம் பேப்பர்ல எழுதப்படும் விஷயங்கள். ஆனா நம்மை நம்பி உழைக்கும் அம்மா அப்பா கொடுக்கும் நம்பிக்கை மார்க்கு தான் நம்ம உண்மையான மதிப்பு.